Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் கிட்டக்கு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். பின்னாடி நிற்கிறாங்க. 3வது தளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது தளம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அங்கே போனாலும் இடத்த நம்ம பிடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, நமக்கு ஒரு அறிவையும் கொடுத்து அதை சிந்திக்கும் வகையில் ஆக்கி, உலக விஷயங்களை நீங்கள் மஷரா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களிடையே டிஸ்கஸ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து, தாங்கள் பார்த்த அனுபவத்தை வைத்து, படித்த விஷயங்களை வைத்து ஒரு முடிவை எட்டுகிறார்கள். அந்த முடிவை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் 10 முடிவில் ஒரு 6 முடிவு சரியாக வந்தால் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும்பா. நம்ம 10ல் 6 சரியான முடிவு எடுத்துட்டோம். ஒரு சில நபர்களுக்கு 10ல் 10ம் தோற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை வைத்து, இதுதான்ப்பா லாஜிக்கு, இதுதான்ப்பா ப்ராக்டிக்கலாக செட் ஆகும் என்ற அடிப்படையில் நாம ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம். இது குர்ஆனோடு அல்லாஹ் சொல்லக்கூடிய லாஜிக்கோடு ஒத்து போகிறது என்று சொன்னால் எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற லாஜிக்கோடு மோதும் என்று சொன்னால், நாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம், நாம் இதுதான் நடைமுறை, இதுதான்ப்பா செயல்முறையில் செட் ஆகும், எத்தனை மக்கள் இப்படி தானே இருக்கிறாங்க, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க என்ற அடிப்படையில் வியாக்கியானங்களை சொல்லி அல்லாஹுடைய லாஜிக்கு நேர் மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கே பாதகமாக அமையும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம். நமக்கான லாஜிக் என்ன? இப்போது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை, நமக்கு வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. லாஜிக் என்ன? 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நாம் வியாபாரத்தை விட்டுட்டு வரோம், வேலையை விட்டுட்டு வரோம், மற்ற அலுவல்களை விட்டு வரோம். லாஜிக் என்ன சொல்லும்? வியாபாரம் கடையில் செய்தோம் என்று சொன்னால் ஒரு லாபம் வர வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியான வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது, 1000 ரூபா வரும், 2000 ரூபா வரும். மற்ற நேரத்தில் வராதது கூட இது வருவது போல் ஒரு காட்சி வரும். பாய் வெளியூர்லேருந்து வர்றாங்க பாய், அவங்களுக்காக நான் கடையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது என்பன போல லாஜிக் எல்லாம் ஷைத்தான் எப்படியாவது கொண்டு வருவான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாம் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். இதுதான் அல்லாஹுடைய லாஜிக். நாம் ஒரு விஷயத்தை சரி காணும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு நேர்மாற்றமாக சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹுடைய விஷயத்தை முன்வைக்க வேண்டுமா அல்லது நாமுடைய அறிவை முன்வைக்க வேண்டுமா என்பதை இந்த தருணத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கு அதிகப்படியாக இந்த மனிதர்கள் பயப்படுகிறார்களோ அதற்கே அல்லாஹு தஆலா இதுதான்ப்பா சொல்யூஷன், நீ எதுக்கு பயப்படுற தெரியுமா? இந்த பொருளாதாரத்தை சார்ந்து, மான மரியாதையை சார்ந்து, இருக்கக்கூடிய இருப்பிடங்களை சார்ந்து, குடும்பத்தை சார்ந்து நம்ம பயப்படுகிறோம் இல்லையா? அதற்கே சொல்யூஷன், அதற்கே தீர்வு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களில் தான் இருக்கிறது என்பதை நேரடியாகவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன ஒரு பயம் வருது? இப்போ ஜும்மா தொழுகையில் வரணும், இப்போ ஜொஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிபு தொழுகை ஒவ்வொரு நேரத்தை விட்டுட்டு வரதெல்லாம் லாஜிக்கலாக செட் ஆகலையே என்பது போல நம்முடைய லாஜிக். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆண்கள் ஆகிறவர்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலில் தொழுதாக வேண்டும் என்பது. ஃபஜ்ரும் இஷாவும் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வேறு வாய்ப்பே கிடையாது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படாது.
இது நாமளாக உருவாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் ஹிக்மத் என்று சொல்லுகின்றான், இல்ம் என்று சொல்லுகின்றான், இதை சார்ந்த அறிவு என்று சொல்லுகின்றான். 2வது அத்தியாயம் 269வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஊத்தில் ஹிக்மத்த மை யஷா, யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறானோ அதிகமான ஞானத்தை, தன் நாடியோருக்கு அதிகமான ஞானத்தை கொடுக்குகின்றான். அல்லாஹ் அதிகமான ஞானத்தை கொடுக்குறான், கல்வியை கொடுக்குறான். வமை யூத்தில் ஹிக்மத்த ஃபகது ஊத்தி ஹைரின் கசீரா, யாருக்கு அவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்டதோ அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். இந்த கல்வி என்பது அல்லாஹ் தஆலா சொன்ன கல்வி. இந்த கல்வி என்பது குர்ஆனுடைய ஒரு கல்வி. இந்த கல்வியை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நாம நினைக்கிறோம் இதுதான் பெரிய நன்மை, காசு பணம் தான் பெரிய நன்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படோடாபங்கள் தான் பெரிய நன்மை. இல்லை, அல்லாஹ் தஆலா நான் சொல்லுகின்றான், இந்த கல்வியை பெற்றவர்கள், இந்த ஈமானுடைய கல்வியை பெற்றவர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா யஸக்கரு இல்லா ஊலுல் அல்பாப், அறிவுடையோரை தவிர எவருமே இதில் படிப்பினை பெறுவது கிடையாது. இது நமக்கான ஒரு படிப்பினை. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னானோ நம்முடைய அறிவுக்கு முற்கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு நேர்மாற்றமாக சொல்லி அதெல்லாம் நடைமுறை கிடையாது என்ற வியாக்கியானங்களை சொல்லி நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதற்கு அதிகமாக பயப்படுகிறோமோ அதற்கே தீர்வாகவும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். 20வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது குர்ஆனில் குல் நபியே நீங்க சொல்லுங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எதை நோக்கி வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருக்கிறோமோ, பெரும்பான்மையான மக்கள், இஸ்லாம் அல்லாத மக்களிடத்துல மரண தருவாயில ஒரு சர்வே எடுக்கப்படுது, ஒரு அறிக்கை எடுக்கப்படுது. ஒவ்வொரு மரண தருவாயில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஏதாவது மாற்றி இருக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவு நாள் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, கடைசி நிலைமையில இருக்கிறீங்க, அது எல்லாமே புரிஞ்சிடும் இல்லையா? வயசாரிச்சு நமக்கும் மௌத்து வரப்போகுது, எல்லாருக்குமே மௌத்து வரப்போகுது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது 98% மக்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப உழைச்சிட்டேன், நான் அதிகப்படியாக உழைச்சிட்டேன், காசு பணத்துக்காக ஓடக்கூடியதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், மனைவி மக்களோடு அதிகமாக நேரத்தை செலவழித்திருக்கலாம் என்பது தான் 98% ஆண்களுடைய ஒரு குறையாக இதை நான் மாற்றி அமைத்திருப்பேன் என்பதை அவர்கள் விஷயமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா அதெல்லாம் எப்போதோ நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டுருச்சு. எதுக்கு பயப்படுகிறோமோ அதற்கே ஒரு தீர்வாகும் இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்பொழுதுமே குல் சொல்லுங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா, ஒருத்தர் இணை வைக்கிறாரு, அந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவர் வெளிவரணும், அவருக்கு தான் நாம கமாண்ட் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். அங்க கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்? குல் நபியே நீங்க சொல்லுங்க. ஆனால் இந்த நேரத்தில் வரும் பொழுது, இந்த 20வது அத்தியாயம் 132வது வசனத்தில் வரும் பொழுது, வஅமுர் அஹ்லக, நபியே நீங்க ஆர்டர் போடுங்க, நபியே நீங்க கமாண்ட் பண்ணுங்க, சாதாரணமாலாம் விட்டுறாதீங்க. உங்க வீட்டினர் இடத்துல, குடும்பத்தினரிடத்துல ஆர்டர் போட்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள், துளியலும் இதுல சமரசம் செஞ்சிடாதீங்க. இப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். இணை வைக்கக்கூடிய காரியங்களிலே கூட நீங்க குல் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் கிடையாது என்று சொன்ன அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கமாண்ட் போடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க, குடும்பத்தினரை இதில் புடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர், குடும்பத்தினருக்கு நீங்க கட்டளையிடுங்க, தொழுகையையும் பொறுமையும் நீங்கள் கட்டளையிடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, குடும்பத்தினருக்கு தொழுகையையும் பொறுமையும் நீங்க கட்டளையிடுங்க. ஆர்டர் போடுங்க, சொல்ல கூட செய்யாதீங்க, ஆர்டர் போடுங்க, விட்டுறாதீங்க, பிடிங்க, இறுக்கமான பிடியை கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் குடும்பத்தினருக்கு ஏவுங்க என்று சொல்லிட்டு அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹ, அவர்களுக்கு நீங்கள் தொழுகையையும் பொறுமையையும் நீங்கள் அவர்களுக்கு கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க. அல்லாஹ் தஆலா எதோட எதை செயின் போடுறான் பாருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கன், உன்னிடத்துல எந்த ரிஸ்கையும் எந்த பொருளாதாரத்தையும் நான் கேட்கல பாவா. அல்லாஹ் சொல்றான், உன்னிடத்துல ஏதாவது காசு கேட்டனா, உன்னிடத்துல நீ கொடுத்து தான் நான் வாழணும்னு இருக்கிறதா? அனைத்து செல்வங்களையும் பொருளாதாரையும் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் படைத்தது அல்லாஹ் தானே. அவன் சொல்றான், பாபா உன்கிட்ட ₹1 கேட்கல, நஹ்னு நர்சுக, நான் தான்ப்பா ரிஸ்கை கொடுக்குறேன், இந்த தொழுகை பொறுமை நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எதோட முடிச்சு போடுறான்? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, உன்னிடத்துல நான் ரிஸ்க் கேட்கல, உன்னிடத்துல நான் பொருளாதாரத்தை கேட்கல, உன்னிடத்துல வாழ்வாதாரங்களை நான் கேட்கல, உனக்கு அனைத்தையும் கொடுப்பது நான் தான், பயப்படாதீங்க, தொழுகையும் பொறுமையும் நீங்கள் ஏறுங்கள் என்பது நமக்கான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் ஆகிபத்தி லித்தக்வா, இறுதி முடிவு இருக்கு பாத்தீங்களா?
கடைசி வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, அது இரையச்சமுடையோருக்கு மட்டும்தான் என்பது நமக்கான ஒரு பாடம். இந்த இடத்துல அறிவுடையோர் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த தொழுகை என்பது ஆக முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வருவோம். இந்த தொழுகை மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி மறுபடியும் போய் வியாபாரம் செய்வோம். இதில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நஹனு நர்சுகுக, நான் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன். மற்ற விஷயங்களை காரணம் காட்டி மற்ற அனைத்து விஷயங்களும் முன்னிலைப்படுத்தி விட்டு இந்த தொழுகையை பின்தள்ளிவிடக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு இருக்கிறான். இது நம்ம குடும்பத்தினரிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறோம், பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். எக்ஸாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்று சொல்லி அவர்களுக்கு ஏதேனும் காரணம் காட்டி நோன்பு வைக்காம, தொழுகை கூட நமக்கு ஆர்டர் போடாம, அவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம், நீ படிப்பு முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த தொழுகை இல்லைனாலும் பரவாயில்லை என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய தந்தைமார்கள், தாய்மார்கள் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த நேரத்தில் அந்த பொருளை எதை நோக்கி எதுக்காக படிக்க சொல்றோம்? பெரும்பாலும் நினைச்சு பாருங்களேன், அதற்கான தேவை அது கிடையாது. ஆனால் 99% மக்கள் என்ன படிக்கிறாங்க? நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம், நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதியத்துக்கே அல்லாஹ் தஆலா முழுக்கு போட்டு விடுவான். இந்த குர்ஆன், இந்த தொழுகையும் பொறுமையும் இல்லை என்று சொன்னால், நோன் வைக்காத பரவாயில்லை, ஃபஜ்ர் தொழுகை வராத பரவாயில்லை, என்ன பாய் பிள்ளை வரல, இல்லை பாய் எக்ஸாமுக்கு படிக்கிறான் என்று சாதாரணமாக ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடிய வீட்டினர் அதிகமாக ஆகிவிட்டார்கள். இது நோக்கி ஓடும் பொழுது அல்லாஹ்வே இதை தான் சொல்யூஷன், இதுதான் தீர்வு, அவன் படிச்சா போயிடுவான் என்று நினைப்பீங்களா? எத்தனை பேர் படித்த படிப்புல வேலையில இருக்கிறாங்க. படித்த படிப்பு என்னவோ, இருக்கக்கூடிய வேலை என்னவோ, படித்த படிப்பு என்னவோ, சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்னவோ, யார் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு நிமிடம் உட்கார்ந்து சிந்தித்தால் அழகாக பதில் கிடைத்து விடும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நஹனு நர்சுகுக, நான் தான் ரிஸ்க் கொடுக்கிறேன், நீ என்ன அளவு எடுத்து நீ பண்ணு, நீ என்ன விஷயத்தை செய், அல்லாஹ் தஆலா நாடாமல் ஒரு இன்ச் நகராது என்பதுதான் நமக்கான ஒரு பாடம். இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் ஆகிபத்து லித்தக்வா, இறையச்சமுடையோருக்கு தான் இறுதி முடிவு உண்டு. இந்த இறுதி முடிவு, ஃபைனல் ரிசல்ட், வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய லாஜிக்கை பின்பற்றுறோம். நம்முடைய லாஜிக்கெல்லாம் இருக்கணும், அது அல்லாஹ்வுடைய லாஜிக்கோடு ஒத்து போகும் பொழுது ஓகே. ஆனால் அதுக்கு மாற்றமாக சொல்லி நீ தொழிலாலும் பரவாயில்ல, வயதுக்கு வந்தவர் ஆணையெல்லாம் வீட்டில் தடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமே. மார்க்க கல்வி ஆக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. சாதாரணமாக விட்டு போகக்கூடிய ஒரு சூழலே கிடையாது. இது இல்லாமல் என்னத்தான் உலக கல்வி படித்து அவன் லட்சம் கோடான கோடி சம்பாதித்தாலும் தந்தைமார்கள், தாய்மார்களுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்கிறோமா இல்லையா? முதியோர் ஆதரவு இல்லங்கள் மூலமாக நமக்கான பாடம் இதுதான். இப்பொழுதைக்கு உலக விஷயங்களுக்காக மறுமை விஷயத்தை விட்டுட்டோம். எக்ஸாமுக்காக நீ நோன்பு வைக்காதன்னு சொல்லிட்டோம், எக்ஸாமுக்காக நீ தொழாதன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு அவனும் அதே லாஜிக்கோட யோசிப்பான், நான் அப்பா அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னா என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நாசமா போயிடும், அதனால அப்பா அம்மாவை முதியோர் ஆதரவில் அனுப்பிச்சிருவோம் என்ற முடிவை, உலகம் சார்ந்த முடிவை எடுத்தான் என்று சொன்னால் அதற்கு நாமும் காரணியாக ஆகிவிடுவோம். எது படிப்பினையோ, எது அல்லாஹ் சொன்ன லாஜிக்கோ, எது அல்லாஹ் சொன்ன படிப்பினை, அதை நாம சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலும் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு அழகான முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்போம். அல்லாஹ் தஆலாவுடைய லாஜிக் பொய்யாகாது. என்னுடைய லாஜிக் தோத்து போகலாம், நான் எடுத்த முடிவெல்லாம் தவறாக ஆகலாம். என்னப்பா இப்படி நினைச்சு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ண இப்படி ஆயிடுச்சு, பிசினஸ் ஆரம்பிச்சா லாஸ் ஆயிடுச்சு, 1 2 எத்தனை இடத்துல வேலைக்கு போன இன்டர்வியூலாம் பாஸ் ஆக முடியல, எத்துணை விஷயங்களை, எத்துணை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனையும் தாண்டி என் லாஜிக்கு தான் பெருசு என்று ஒருவன் நினைப்பான் என்று சொன்னால் அவனை விட முட்டாள் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் ஆக சிறந்த லாஜிக். அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய ஒரு லாஜிக். இந்த கோடைகால விஷயங்களில் அதிகமாக மார்க்க கல்வியை பெறக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இந்த நேரத்தில் 11 மாதங்கள் அவர்கள் படிப்பு என்று சொல்லி இந்த எக்ஸாமை காரணம் காட்டி நோன்பை விட்டு, தொழுகையை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 மாதமாவது முடிந்த வரைக்கும் குர்ஆனை மொழிபெயர்ப்போடு அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவோம். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ரிஸ்க் என்பது இந்த தொழுகையிலும் பொறுமையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு பாடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதை முழுமையாக நம்பி நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வி நம்முடைய சமுதாயத்துக்கு, நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவமோ அதேபோல்
இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் வகையில் அரசாங்க வேலைகளில் நம்முடைய பிள்ளைகளை அமர வைக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த நேரத்தில் இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கோன்னா, நேற்றைய முந்தைய தினம் நடந்த இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதல், இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய ஒரு செயின் தான். நாம் பார்க்குறோம் இது நடக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2006 இதோடைய பின்புலம் ஆரம்பிக்கிறது. எப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியடில் 2006 இது சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியும். இது அனைத்தும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எழுதிய ஒரு புத்தகத்தில் மிக தெளிவாக போடப்பட்டு இன்று நொடி வரைக்கும் நீங்கள் அமேசானில் எங்கே போனாலும் அந்த புத்தகத்தை கூட வாங்கலாம். தெளிவாக அந்த ஒரு ஐஜி, போலீஸ் ஐஜியாக இருந்த மும்பையில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எழுதிய ஒரு புத்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 2006 மாலேகான் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி, மாலேகான் என்று சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு இடத்துல பாம் வெடிக்குது, ஒரு குண்டு வெடிக்குது. நிறைய மக்கள், பொதுஜன மக்கள் இறக்கிறார்கள். என்னடா இது, எல்லா மக்களும் இப்படி தீவிரவாத தாக்குதல் நடக்குதே 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 அப்படின்னு சொல்லும் பொழுது, காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆட்சி காலகட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், ஏடிஎஸ் அப்படின்ற ஒரு துறையை உருவாக்குறாங்க. அந்த ஏடிஎஸ் துறைக்கு தலைவராக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஹேமந்த் கர்கரே அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாலேகான் பிளாஸ்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்வெஸ்டிகேஷன், அவர் கேஸு கொடுக்கப்படுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறார். அது வரைக்குமே முஸ்லீம்கள் செய்து விட்டார்கள், அது வரைக்குமே பாய்மார்கள் செய்து விட்டார்கள், இவர்கள் தான் தீவிரவாதிகள், இவர்கள் தான் அனைத்தும் என்று சொல்லி குப்பையை இந்த மீடியாக்கள், கீழ்த்தரமான மீடியாக்கள் செய்து கொண்டிருந்தார். இவர் வர்றாரு, வந்து விசாரணை செய்கிறாரு. செய்யும் பொழுது பிரக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி அந்த இடத்துல இவர் தான் இதற்கு பின்புலமாக இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படையாக கோர்ட்டில் கேஸை போட்டு இன்றைய தினம் வரைக்கும் அவர் தான் அந்த பிளாஸ்டை, அவர் தான் அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தினார் என்ற விஷயத்தை அவர் அம்பலப்படுத்துகிறார். இந்த ஏடிஎஸ் கீழே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஹேமந்த் கர்கரே தான் சீஃப். நடந்தது 2006. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், 2008 நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 26/11 மும்பை டெரர் அட்டாக். கிட்டத்தட்ட அந்த சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருப்போம். அதையெல்லாம் செய்தது யார்? இந்த நொடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அஜ்மல் கசாப், அவன் ஒருத்தன் தான் மாட்டினான், அவன் தான் தீவிரவாதி என்று சொல்லி இந்த நொடி வரைக்கும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் வெளிப்படையாக இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்ற பாஜகவை சார்ந்தவர்கள் தான் செய்தார்கள் என்று பதிவு செய்து அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்து விடுகிறார் இந்த ஹேமந்த் கர்கரே. இந்த 2008 நடந்த 26/11 நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் முதல் ஆளாக கொல்லப்பட்டவர் யார் என்று கேட்டால், இந்த ஏடிஎஸ் சீஃபாக இருந்த ஹேமந்த் கர்கரே தான். யார் ஒருவர் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தினாரோ, வெளி உலகத்துக்கு சொன்னாரோ, அவரைத்தான் முதலில் கொல்லப்படுகிறார்கள். அவரை சார்ந்த ஒரு 2 பேரும் அதே நாளில், என்றைக்கு அந்த தீவிரவாத தாக்குதல் நடக்குதோ அதே நாளில் அந்த இவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதியில் நிற்கிது. யார் பிரக்யா சிங் தாக்கூர் என்ற பாஜகவை சார்ந்த நிர்வாகியை குற்றம் சாட்டினாரோ அந்த நபர் கொலை செய்யப்படுகிறார். அதனை சார்ந்த அஜ்மல் கசாப் என்ற ஒருத்தன் தான் செஞ்சான். அவன் சார்ந்த எல்லாரும் தான் செஞ்சாங்க. மன் கத்தல் நஃப்சின் பி ஹைரி நஃப்சின் அவ் ஃபசாதுல் ஃபில் அர்ல் கத்தல நாசு ஜமீஹா என்று சொன்ன மார்க்கம், எவர் ஒருவர் ஒரு கொலைக்கு பதிலாகவோ, பூமியில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களுக்கு பதிலாகவோ ஒரு கொலையை அநியாயமாக செய்வார் என்று சொன்னால், கத்தல நாசு ஜமியா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொலை செய்வதற்கு சமம் என்று சொன்ன மார்க்கம். இந்த அஜ்மல் கசாப் என்பவர் ஒரு முஸ்லீம். அவர் பாகிஸ்தான்லேருந்து வந்தார்கள் என்று இந்த கீழ்த்தரமான மீடியாக்கள் பரப்பியது. பாகிஸ்தான்காரன். இந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், கொலை செய்யப்பட்ட நாள் அன்றைக்கே கூட மராத்தி பேசக்கூடியவராகத்தான் இந்த அஜ்மல் கசாப் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர் இருக்கிறார். இன்றைய நொடி வரைக்கும் நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, கோர்ட்டில் வழக்காடும் பொழுது மராத்தியில் மட்டும்தான் அவர் பேசி இருக்கிறார். ஜட்ஜோடையே பேசும் பொழுதும் மராத்தியோட தான் பேசுகிறார். எந்த பாகிஸ்தானுடைய தொடர்பு இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை என்று ஹூ கில்டு கர்கரே பை SN முஷ்ரிஃப் அப்படின்ற ஒரு புத்தகம் நீங்கள் அமேசானில் போனால் இப்போ கூட வாங்கலாம், வாங்கி தாராளமாக படிங்க. இந்த புத்தகம் இன்றைய நொடி வரைக்கும் அவைலபிளாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, மராத்தி பேசக்கூடியவராக இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க, முஸ்லீம்கள் தான் கொண்டாங்க என்று தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை வைத்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் மீது இந்த தீவிரவாதிகள் எல்லாம் இவர்கள் தான் என்று சொல்லி தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய விஷயத்தை சொல்கிறார். இந்த நேரத்தில் அவர் சொல்கின்றார், இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம்தான் இதை தடுக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் இதை செய்ய இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு என்பதையும் அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். அவர் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு ஐஜியாக இருந்து கொண்டிருக்கிறார்.
அதற்கு பிறகும் நிறைய நடக்குது. இருக்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக நமக்கு படிப்பினை பெறணும் என்பதற்காக. அதன் பிறகு பெரிய அளவில் பாதித்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இந்த கடந்த எலெக்ஷனுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதற்கு முன்னாடி நடந்த இந்த புல்வாமா தாக்குதல் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 300 கிலோ கொண்ட கார் காஷ்மீரில் 8-9 நாட்கள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். அதில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இதற்கெல்லாம் நான் பதிலடி தருவேன், செல்வதெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து பண்ணிட்டாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி அந்த தாக்கத்தை இன்றைய நொடி வரைக்கும் பார்க்குறோம் சகோதரர்களே. முஸ்லீம்களுக்கு வாடகை வீடு எல்லாம் கிடைக்கிறது சென்னையில் கூட சிரமம் தான். இன்னமும் கூட அதை பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் மாறிடுச்சு. இது அனைத்தும் துணை போகிற இந்த விபச்சார ஊடகங்கள் கூட இதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இதற்கு சத்யபால் மாலிக் என்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கவர்னராக இருந்தவர் சொல்லக்கூடிய செய்தி. சிஆர்பிஎஃப் அங்கே கொலை செய்யப்பட்ட மக்கள் கேட்குறாங்க, இல்லை நாங்கள் நிலப்பகுதியில் போகிறது சிரமம், எங்களுக்கு ஹெலிகாப்டர் தாங்க, இல்லை கொடுக்க முடியாது என்று மறுக்கிறது உள்துறை அமைச்சகம். அதன் பிறகு அவர்கள் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த சத்யபால் மாலிக்கு பிரதமருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், இல்லை இது நம்மளுடைய பிரச்சனை தான், நாம் செல்லக்கூடிய தெளிவான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், எந்த உளவுத்துறை தகவலும் நமக்கு கிடைக்கல, இல்லை நீ அமைதியாக இரு என்று சொன்னவர் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொல்லி மறுபடியும் அவர் பதிவு செய்கிறார். அதன் பிறகு அடுத்ததாக என்னென்னு சொல்லி கேட்டால், 8 லிங்க் ரோடு இருக்கான் அந்த இடத்துல. அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது. அந்த 8 லிங்க் ரோடில் ஒவ்வொரு 100 அடிக்கும் ஒரு பாதுகாப்பு மக்கள் இருந்து அதற்கு ஆர்மி மக்கள் தொடர்ச்சியாக சோதனை நடத்தப்படக்கூடிய ஒரு இடத்துல அன்றைய தினம் மட்டும் ஒருவரே கூட இல்லாமல் போய்விட்ட ஒரு காரணம் என்ன, அதுவும் எனக்கு தெரியலை, அதுவும் நமக்கான ஒரு விஷயம்தான் என்று சொல்லி பதிவிடுகிறார். அதே போல் 8-10 நாட்கள் வரைக்கும் இந்த பாதுகாப்பு எல்லாம் தாண்டி அந்த 300 கிலோ கொண்ட ஒரு கார் எப்படி போய்கொண்டிருந்தது, இது யாருடைய விஷயம், இது யார் நடத்தினார்கள் என்பது தெரியல, இதுவே ஒரு புதிராகத்தான் இருக்கிறது என்று அப்பொழுது கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் இந்த இதத்தை பதிவு செய்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஆச்சு. அப்போதும் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆஹா நாங்கள் பாகிஸ்தான் அடிச்சிட்டோம், ஹெலிகாப்டர் கொண்டு அடிச்சிட்டோம், அந்த மறுபடியும் பதில் தாக்குதல் கொடுத்துட்டோம் என்று சொல்லி அதை அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஒரு கீழ்த்தரமான அந்த நேரத்தில் ஊடகவியலாளர் ஒருத்தர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இந்த அட்டாக்கில் என்று சொல்லி எல்லாம் கொண்டாடியதை நம்ம பார்த்தோம். இறுதியாக ஒரு கட்டமைப்பு அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாஜக நிர்வாகி அம்பலப்படுத்திய ஒருவரை ஒரு தீவிரவாத தாக்குதல் என்ற பெயரால் போலீஸ், அதாவது இந்த ஐஜி ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒருவரையே கொலை செய்தாலும் மக்கள் அதை பற்றி பேசலை, தீவிரவாத தாக்குதல் பற்றி தான் பேசினாங்க என்ற ஒரு சந்தோஷம் கிடைத்தவுடன் முஸ்லிம் மக்கள் மேலேயே போட்டு 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 கடைசி வரைக்கும் வந்து விட்டார்கள். சமீபத்தில் நடந்த காஷ்மீர் தாக்குதல் உட்பட இந்த எத்துணை விஷயங்களை தாண்டி, எத்துணை பாதுகாப்புகளை தாண்டி அவர்கள் வந்தார்கள். எங்கிருந்து வந்தார்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியலை. எத்துணை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்னடா இது எங்கிருந்து வந்தாங்கன்றது தெரியலையே என்று சொல்லி சுட்டாங்க. நீங்கள் முஸ்லீமா, நீங்கள் இந்துவா இருந்தால் சுற்றுவோம், முஸ்லீமாக இருந்தால் தள்ளி போயிடும், இது மார்க்கமே கிடையாது. அடே இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் என்று வந்தால் பெண்களை கொலை செய்யாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சம்பந்தமே இல்லாமல் போர் தளவாளங்களை ஏந்தாமல் ஆயுதம் இல்லாத ஒருவரை கொள்வதற்கு எந்த அருகதையும் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. சாதாரணமாக அதை சொல்லி இஸ்லாமியர் மீது பழி போட்டு எத்துணை மக்கள் என்ன மாதிரியான மூல செலவையை செய்கிறார்கள். நம்மை சார்ந்த மக்களே விழிப்புணர்வோடு அந்த விஷயத்தோடு தெரிந்து அவர்களே வெறுப்பு வார்த்தைகளை சொல்லக்கூடிய காட்சியை இந்த கீழ்த்தரமான ஊடகங்கள் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். எஸ்.எம். முஷ்ரிப் முடிப்பார் எப்படின்னு சொல்லி கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இதை செய்கிறார்கள், அது வெளிப்படையாக ஆகும் பொழுதுதான் அவர்களுடைய முகத்திரை அனைத்தும் கிழிக்கப்படும். அரசியல் ஆதாயங்களுக்காக என்ன மாதிரியான காட்சிகள் செய்தாலும் ஒரு நாள் இது கண்டிப்பாக தோல் உரிக்கப்படும் என்பதை கொண்டு அவர் முடிக்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்கலாம். அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய முதன்மையான ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியாக கையேந்துங்க. யார் இதற்கு பின்புலம் இருக்கிறார்களோ, மாஸ்டர் மைண்டாக இருக்கிறாரோ, ரப்பே அடையாளப்படுத்து என்பதை நாம் செய்யக்கூடிய துவாவாக கண்டிப்பாக ஆக்குங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நம்முடைய அடுத்த தலை இதற்கு நிரந்தர சொல்யூஷன் என்ன? தொடர்ச்சியாக நம் மீது கரை போட்டுக்கொண்டே இருப்பாங்க, சாணி எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு தொடச்சிட்டு போகணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அரசாங்க அதிகாரிகளாக மென்மேல் இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினர் உருவாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் தொடர்ச்சியாக எத்துணை விஷயங்களை நடத்தி விட்டு அது அனைத்துமே முஸ்லீம் மீது போட்டுக்கொண்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? பாகிஸ்தானுக்காரங்க பாகிஸ்தான் தான் செஞ்சான். பாகிஸ்தான்லேருந்து ட்ரேட், அதாவது என்ன வியாபாரம் இது இருக்குதோ அது எல்லாமே கட்டு, ஃப்ளைட்டு போகக்கூடாது, நான் எதுவுமே செய்ய மாட்டோம், மேட்ச் கேன்சல் பண்ணிட்டோம், கிரிக்கெட்டு கேன்சல் பண்ணிட்டோம், நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் என்பது போல பண்ணி வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் சொல்லுது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இவர்கள் முடிந்தால் உலகத்துக்கு மத்தியில் நாங்கள் செய்தோம் என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள்
என்பதை பாகிஸ்தான் அரசாங்கம் கேட்கிறது. இந்த ஆதாரத்தை காட்ட வேண்டும் இந்திய அரசாங்கம், பார்க்க வேண்டும் என்பதுதான் நமக்கான ஒரு ஆசை கூட. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கணும் என்பது கூட நம்ம பார்க்கலாமே, உண்மையா இல்லையா என்பது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை, அடுத்த தலைமுறையினர் எப்பேற்பட்ட காட்சிகளை பார்க்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரியல. அவர்களை அரசாங்க அதிகாரிகளாக உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எது உண்மையோ அல்லாஹ் தஆலா அதை அல்லாஹ் தஆலா அதை நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் தான் நாம் அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு நாட்கள் அல்லாஹ் தஆலா அருளை கொடுத்திருக்கிறானோ, வாழ்க்கையை கொடுத்திருக்கான், படிப்பை கொடுத்திருக்கிறான், பண செல்வங்களை கொடுத்திருக்கிறான், நினைச்சா சம்பாதிக்க முடியும், நினைச்சா வேலைக்கு போக முடியும், அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள். இதை நாம் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கட்டம் நம்முடைய பிள்ளைகளை அரசாங்க அதிகாரிகளாக உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையினர் நம்ம உருவாக்க நம்ம கடமைப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இது போல விஷயங்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு போட்டு எத்துணை நபர்கள் நமக்கு தெரிந்து கூட இஸ்லாமிய வெறுப்பு வார்த்தைகளை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறார்களா என்ற அடிப்படையில் நமக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தையை கக்குகிறார்கள். கேட்டால் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது என்று சொல்கிறார்கள், ஆனால் மதம் இருக்கிறது என்ற வார்த்தைகள் எல்லாம் பெரும் பெரும் முதலாளிகள் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை கக்குகிறார்கள். அல்லாஹு தஆலா இதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது கண்டிப்பாக துஆ செய்வோம். நிரந்தர ஒரு முடிவாக அல்லாஹுடைய உதவிக்கு பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறையினரை அரசாங்க அதிகாரிகளாக, யூபிஎஸ்சி ஆஃபீஸர்களாக, ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதையும் நாம் அதற்கான முயற்சியில் எத்தனிப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இப்பொழுது அரசாங்க அதிகாரிகளாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எத்துணை நாட்கள் இருக்கும் என்பது போகக்கூடிய சூழலில் நமக்கு தெரியலை. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அருளை கொண்டு நம்முடைய மாநில தலைமையின் சார்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் முகாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஒரு துளி தான், நம்ம இன்னும் அதிகமாக போக வேண்டிய ஒரு நமக்கு தூரம் இருக்கிறது. இதற்கு 10th முடித்திருக்க வேண்டும், 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நிர்வாகிகளை அணுகி இன்ஷா அல்லாஹ் இந்த இலவசமாக நடத்தக்கூடிய இந்த கோச்சிங்கில் கலந்து அரசாங்க அதிகாரிகளாக உருவாக வேண்டும். நாட்டினுடைய ஒரு சூழல் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு தீர்வாகவும் அல்லாஹுடைய உதவிக்கு பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதிகப்படியான மக்களுக்கு நாம் இது சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களையும் சேர வைப்போம். வல்ல இறைவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாமும் இதை நோக்கிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். வல்ல இறைவன் வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.